ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, நம்ம இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் இம்மார்ட்டல் அனிமோட 21வது எபிசோட பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட எண்டிங்கில் எல்லாரும் ஒரு டெலிபோர்ட்டேஷனில் இருந்து டெலிபோர்ட் ஆகியிருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோ தனியாக பிரிஞ்சு வந்துட்டு இருப்பான். இப்போ அதிலிருந்து தான் எபிசோட் கண்டினியூ ஆகுது. இந்த டிராகன் ஐலாண்டை டிவைன் மொமெண்டம் சீல் பண்ணி வச்சிருக்கு. அதே மாதிரி தான் என்னுடைய ஹோம் டவுன்லேயும் டிவைன் மொமெண்டம் இருக்குது. ஆனால் அது அந்த அளவுக்கு ஆபத்தானதெல்லாம் கிடையாது. ஃபைனலாக நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, மற்றவங்கலாம் எங்கே? அந்த மாஸ்க் போட்டுட்டு இருந்த பொண்ணு எங்கே போனோம்? லீயூரு யான் அப்புறம் யானுக்கு இங்சாங்க நம்ம தங்குறதுக்காக ஒரு இடத்த கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. லீமு அப்புறம் நானும் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்தோம். நம்ம அந்த டெலிபோர்ட்டேஷன் அரேவை பயன்படுத்தினதுனால எல்லாரையும் டிஃப்ரெண்ட் பிளேஸுக்கு அது டெலிபோர்ட் பண்ணிடுச்சு. சரி வாங்க போயிட்டு முதல்ல லியூரியானா பார்ப்போம். அப்புறம் நீங்க 3 பேரும் இதுக்கு முன்னாடி நம்ம டிராகன் எங்க மறைச்சு வச்சோம்ல, அதை போயிட்டு எடுத்துக்கிட்டு வாங்க. கொக்கோ எங்க ஓடி போற, நில்லு. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல 2 டிராகனுங்க சண்டை போட்டுட்டு இருக்கு. இந்த டிராகனுங்களுடைய தலையில கொம்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுங்கள டிராகன் கிங்னு தான் சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டிராகன் கிங்கு ரொம்ப அலர்ட்டா இருந்துச்சு. நீ சொல்றதுலயும் தப்பு இல்லை, அதனால தான் நம்மளால அதுங்களை பிடிக்க முடியல. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா சக்தி வாய்ந்ததால மட்டும்தான் இந்த இடத்துல சர்வை பண்ண முடியும் போல இருக்கு. இந்த பெரிய டிராகனே சேலஞ்ச் பண்ணி தோக்கடிச்சிட்டு போயிருக்குன்னா அந்த சின்ன டிராகன் உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரி ஆனதா தான் இருக்க முடியும். ஆனா இதுக்கப்புறம் இதால சர்வை பண்ண முடியுமான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம கெக்க அதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ட்ரை பண்ணா அதை கண்டுக்காம அந்த இடத்துல இருந்து போய்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம கெக்கவா அதை நினைச்சு ஃபீல் பண்ண நம்ம ஹீரோ அதுதான் உன்னுடைய உதவியை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது இல்ல. போகட்டும் விடு, பார்த்துக்கலாம். இது சர்வே பண்ணணும்னு எனக்கு உள்ளுக்குள்ளார இன்னும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே சீனை கட் பண்ணா இம்மார்ட்டல் செக்டோடைய டெசண்டண்டா இருக்கக்கூடிய நீ இன்னைக்கு என்னத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்க? நான் ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்காக வைல்டு ஃப்ரூட்டுங்களாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். என்ன ஒரு மீனை கூட உன்னால பிடிக்க முடியலையா? நான் என்னுடைய ட்ரூ எனர்ஜியை மொபிலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்பதான் வைல்டு பீஸ்ட்டுங்களை எதிர்த்து என்னால சண்டை போட முடியும். சாப்பாடு தேடுறதுக்காக அந்த சக்தியை என்னால வீணாக்க முடியாது. இம்மார்ட்டல் செக்டர் சேர்ந்த டெசண்டான நீ இப்படி எல்லாம் பண்றானா கண்டிப்பா அதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்குமே. ஆனா நீ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், நீ ஒரு அடிமை. அதை கேட்டு கடுப்பாகி அவ குத்த போக அதை அசால்ட்டா தடுத்து நிறுத்திட்டு எனக்கு ரொம்ப நாளாவே உன் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஃபைனலா அது என்னன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸிச்சான் மற்றவங்க இந்த இடத்துக்கு வரட்டும், என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்துக்கலாம். ஏன்னா நீ எக்ஸிச்சானோடைய அடிமையாச்சே, உன்னை சாவடிக்கிறதுக்கான ரைட்ஸ் அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா திரும்ப நீ இப்படி எதனா பண்ணணும்னு நினைச்சேன்னா நானே உன்னை சாவடிச்சிருவேன். என்னுடைய கல்டிவேஷன் சக்தியை நான் ரீஸ்டோர் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன். உன்னை சாவடிக்கிறதுல எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. எல்லாரும் வந்துட்டீங்களா? சரி போயிட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க. சின்ன பையாவா என்ன கட்டி பிடிச்சுக்கோன்னு நம்ம கேட்கவே சொல்ல அது பயந்துகிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுது. என்னடா முட்டியை உடைச்சி வச்சிருக்கீங்க? அடா நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி அவனுங்க ரியாக்ஷனை உடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த முட்டையிலிருந்து என்னவோ வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருது. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இந்த முட்டைங்க பொரிய போகுதுன்னு நினைக்கிறேன். இது பொரிஞ்சு டிராகன் வெளியில வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பிரேக் எடுப்போம். ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டே இருந்ததுக்கு ஃபைனலா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொருள் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான பொருள்? அப்படி அது என்னதுறான்னு பார்த்தா உக்காந்துக்கிட்டு சிறகடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு எப்படியோ எனக்கு ஒயின் கிடைச்சிச்சு. நாளைக்கு நடக்க போறத நினைச்சு எந்த கவலையும் போடாம ஜாலியா இதை குடிச்சு என்ஜாய் பண்ணுவோம். ஆஹா, அந்த ஸ்பேஸ் ஜீனியஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமானவங்க. ஏன்னா அவங்களுடைய எபிலிட்டிக்கு முன்னாடி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அடே என்னுடைய ஒயினை குடிச்சுக்கிட்டே இன்டைரக்டா என்னையே கலாய்க்கிறியா நீ? என்ன பிரதர் எக்ஷு, உங்களுடைய ஹோம் டவுனை மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த இம்மார்ட்டல் வேர்ல்டுலயும் உங்களுடைய ஜீஸ்வாவிலையும் கம்பேர்
கம்பேர் பண்றப்ப இந்த நிலா ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் கிடையாது. ஆனா இதுல டிஃபரெண்டான விஷயம் என்னன்னா, உங்களுடைய நிம்மதி தான். நீங்க இருக்கிற இடத்த பொறுத்து தான் உங்களுடைய நிம்மதி இருக்கும். ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றத நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு பிரசன்ட்ட நினைச்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாதை ரொம்ப பெருசானது. நானே இதுல பல தடவை பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கேன். ஆனா இந்த நிலக்கடியில நம்ம மார்ஷல் ஆர்ட் பிராக்டிஸ் பண்றது ரொம்ப அற்புதமா இருக்கும். என்ன என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ரொம்ப நல்லது. ஆனா சண்டை போறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க. பரவால்ல. உன்னுடைய டெக்னிக் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நீங்களும் தான் டெத் சிட்டில பல விஷயங்கள கத்துக்கிட்டு இருப்பீங்க போல இருக்கு. புத்தா மொமெண்டோடைய 1000 மிஷன்ல நான் அந்த இடத்துல தான் பிரேக் த்ரூ பண்ணியிருக்கேன். ஆனா நீ சில மூக்கள மட்டும் தான் கத்து வச்சிருக்க. இது உனக்கு பத்தாது. இருந்தாலும் அது எல்லாம் ரொம்ப அற்புதமான மூவா இருக்கு. நீங்க சொல்றதும் சரிதான். என்னால ஒரு மூவ பிரேக் த்ரூவே பண்ண முடியல. அப்படின்னா நீ இப்ப அத ட்ரை பண்ண விரும்புறியா? ஆமா. என்னடா என்னுடைய ட்ரூ எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க? பிரதர் எக்ஸு உன்னுடைய மூவை பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஷாக்குன்னா, நான் குடிச்ச ஒயின் எல்லாம் தெளிஞ்சிருச்சு. அதனால ஒழுங்கா வந்து எனக்கு இன்னும் ஒயினை எடுத்து கொடு. இன்னைக்கு நான் நைட்டு குடிக்காம இந்த இடத்துல இருந்து நகரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவளோ அந்த டோக்கு ஸ்வாடிமன் திடீர்னு வந்து தாக்கிட்டான். வேற வழி இல்லாம நான் அந்த டெத்து சிட்டிக்குள்ளார போயிட்டேன். இல்லைன்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த டிராகனுக்கு எங்க நான் கொண்டுகிட்டு வந்திருப்பேன். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சடனா எதுக்காக அந்த டெத்து சிட்டி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கு. சரி அதை விட்டு தள்ளு. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அந்த டிராகன் கிங்க நீ கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் நம்மளால இந்த ஐலாண்டை விட்டு சீக்கிரமா போய் சேர முடியும். இந்த முட்டை பொரிஞ்சு இதுக்குள்ளார இருந்து டிராகனுங்க வெளியில வரப்போதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த முட்டை பொரிஞ்சு அதுக்குள்ளார இருந்து ஒரு டிராகன் வர இன்னொரு டிராகனும் அப்படியே வெளியில வந்துருது. இதுங்க ஆன்சிஸ்டர் டிராகனோடைய டிராகன் கிங்கோடைய எட்டு தான் வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு டிராகன் நம்ம மாங்கியா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டிராகன் உங்களை அதோடைய மாஸ்டரா தேர்ந்தெடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த டிராகன் கிங்க வச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்க. நம்மள கரெக்டா அங்க வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் அந்த டிராகன் அவனை நோக்கி போகவும் என்னதுரா இது, என்ன போக விடு, என்கிட்ட வராத, என்ன போக விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த டிராகன் அவனை மாஸ்டரா தேர்ந்தெடுத்துருச்சு. என் பின்னாடி வராத. என்னடா நடந்துட்டு இருக்கு? என்ன 2 முட்டையும் உடைஞ்சு அதுக்குள்ளார இருந்து டிராகன் வெளியில வந்துருச்சா? எதுக்குடா இவன் இப்படி ஓடிட்டு இருக்கான்? அந்த டிராகனுக்கு இங்கு லீமூவ அதோடைய மாஸ்டரா தேர்ந்தெடுத்துருச்சு போல இருக்கு. சரி பிரதர் எக்ஷோ, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? நம்ம டெத் சிட்டில இருந்தப்ப ஒரு காடஸை மீட் பண்ணல. அவங்களால தான் நான் இந்த உலகத்துக்குள்ளார வந்தேன். நான் திரும்ப ஜீஸ்வாக்கு போகணும்னா முதல்ல அவங்கள நம்ம கண்டுபிடிச்சாகணும். முதல்ல டிராகன் கிங்கோடைய கல்டிவேஷன் சக்தியை அதிகரிச்சாகணும். அப்பதான் இதுங்க ஸ்ட்ராங்கா மாறும். சரி நாங்க உங்களை அப்புறம் சந்திக்கிறோம். சீனை கட் பண்ணா மத்தவங்கள நடந்து வந்துட்டு இருக்க. உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருக்க. என்னடா இவன் எப்படி ஒரு மனுஷனா மாறானா? இவன் ஏதோ பெரிய பிரச்சனையில இருப்பான் போல இருக்கு. நம்ம மத்தவங்க விஷயத்துல தலையிடாம இந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாமா? ஆனா அவனுடைய கைத்துல ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்குல்ல, அது ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு அந்த ஸ்கெலட்டன் சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் இதோ வந்துறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஹீரோ ஓடி போக திடீர்னு அவனை நோக்கி ஒரு வெப்பன் வரவும் நம்ம ஹீரோ வந்து அதை தடுத்துறான். இது என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தா அவன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். எனக்கு யாங் வேணும். இவன் தானே அந்த சவப்பெட்டிக்குள்ளார இருந்தவன். எனக்கு யாங் எனர்ஜி வேணும். இவனை மாதிரி ஒருத்தன் எப்படி இந்த டிராகன் ஐலாண்டில் வந்தான்னு தெரியலையே. சின்ன பையா நீ போகாத. பிரதர் என் கூட வாங்க, நம்ம இங்கிருந்து போயிடலாம். எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது, அந்த மரம் டிராகன் கிளானோடைய ஓலி ட்ரீ தானே. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். வரப்போகிற எபிசோட் எல்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பல ட்விஸ்டிங்களும் நிறைஞ்சிருக்கும். அது எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் 4 கொடுத்துருங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேன். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.